வணக்கம். என்னுடைய பேர் வந்து நிரோஜன். நான் வந்து கனடாவிலேருந்து இந்த பதிவை போடுறேன். இந்த பதிவு என்னதை பற்றின்னு சொன்னால், நாங்கள் வந்து இளைஞர்களாக சேர்ந்து தமிழீழத்துக்கான ஒரு புதிய ஒரு ஜனநாயக அரசியல் கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது வந்து தமிழீழத்தை ஒரு நாடாக கட்டமைக்கணும் என்பதற்கான ஒரு கட்டமைப்பு. இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக கட்டமைப்பு. மக்கள் தான் இதை வந்து இந்த கட்டமைப்பை வந்து கட்டுப்படுத்துவாங்க. என்ன காரணத்தினால இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்பிக்கை இழந்ததுனால தான். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் எங்களுக்கு சரியான வழியை காட்டுவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் அதை அவர்கள் செய்யலை. இன்றைக்கி உங்களுக்கு நன்றாகவே தெரியும், ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் சரி, இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது என்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இவர்கள் வந்து தமிழீழத்தை இவர்கள் வந்து அழிய விட்டுட்டார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் we have to start this from scratch என்று நான் நினைக்கிறேன். ஸோ இளைஞர்களாக ஒரு புதிய ஒரு ஜனநாயக அரசியல் கட்டமைப்பை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கட்டி அமைக்கணும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதை கட்டமைச்சு எங்களுடைய மக்களுடைய கைகளில் வந்து ஒப்படைக்கணும் என்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த தமிழீழத்தை ஒரு நாடாக கட்டமைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இந்த கட்டமைப்பு எப்படி இயங்கும் என்றதை பற்றி நான் வந்து கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து இது ஒரு அரசாங்க கட்டமைப்பாகத்தான் இது இருக்கும். இந்த கட்டமைப்புக்கு இன்னும் தலைமைகளை வந்து தேர்வு செய்யலை. நாங்கள் அதை மக்களாகிய நீங்கள் தான் உங்களுக்குள் இருந்து இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து தேர்வு செய்யணும். நீங்களே போட்டி போட்டு நீங்களே வந்து வெற்றி பெற வைத்து, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை வெற்றி பெற வைத்து அவர்களை வந்து பதவியில் கொண்டே உட்கார வைக்கணும். அவர்கள் வந்து தமிழீழ மக்களுக்காகவும் தமிழீழத்துக்காகவும் அவர்கள் பாடுபடக்கூடிய மாதிரி இருக்கணும். அவர்களுக்கு 5 வருஷ கால அவகாசம் கொடுங்க. அந்த 5 வருஷத்தில் அவர்கள் சரியாக செயல்படவில்லைன்னு சொன்னால் அவர்களை தூக்கி வீசிட்டு வேறு யாரை போடுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பாகத்தான் இது இருக்கும். இதை வந்து ஒரு வெப்சைட் மூலமாக செய்யணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உலகம் பூராக ஈழத்தமிழர்கள் பரவி வாழ்கிறதுனால ஒரு வெப்சைட் மூலமாக இந்த கட்டமைப்பை செய்வது நன்றாக இருக்கும் என்றதுனால ஒரு வெப்சைட்டை ஒரு நவீனமயமாக்கப்படுத்தி அதை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த கட்டமைப்பை. ஸோ அந்த கட்டமைப்பு வந்து முழுக்க அந்த வெப்சைட் மூலமாகத்தான் இயங்கும். அது எப்படி என்றதை நான் சொல்கிறேன். இந்த கட்டமைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் அதை வந்து நாங்கள் வந்து பகுதியாகத்தான் நாங்கள் வந்து போடுவோம் பதிவை. என்னென்னு சொன்னால், இந்த கட்டமைப்பை பற்றி நிறைய விடயங்கள் நாங்கள் கதைக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது தமிழீழம் கிடைக்குமா கிடைக்காதா, தமிழீழத்தை நாங்கள் எப்படி எடுக்கணும், என்னென்ன செய்தால் தமிழீழம் கிடைக்கும், தமிழீழம் கிடைக்கிறதுக்காக நாங்கள் என்னென்ன செய்யணும், சமூகமாக நாங்கள் என்னென்ன செய்யணும், இந்த உலகத்தை நாங்கள் நம்பலாமா, ஐநா சபையில் நாங்கள் வந்து தொடர்ந்து அறிக்கை விடுறது சரியா தவறா, ஐநா சபையை நம்பலாமா, ஐசிசியை நம்பலாமா, இது போன்ற நிறைய விடயங்கள் வந்து நாங்கள் வந்து கதைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் வந்து போட்டால் நல்லா இருக்குமென்றதுனால நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் போடுவோம். இப்போ இந்த கட்டமைப்பை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து நான் உங்களுக்கு தரேன், ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு தரேன். இந்த கட்டமைப்பு எப்படி இயங்கும்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த கட்டமைப்போட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் குடியரசு. அது ஏன் தமிழ் குடியரசுன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம்னு சொன்னால், இப்போ தமிழீழம் என்ற ஒரு நாடு அமையமாக இருந்தால் அது தமிழ் குடியரசு தான். அதனால தான் அந்த பேரை நாங்கள் வச்சோம். ஸோ tamilrepublic.org என்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த கட்டமைப்புடைய முதல் செயல்பாடை நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனதுக்கு பிறகு இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், முதலாவது பேஜிலேயே பிகம் அ சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் அழுத்தி உங்களுடைய பேரையும் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வரியும் கட்டணும். ஒரு $30 மாதம் வரி கட்டணும். இந்த வரி ஏன் நீங்கள் செலுத்தணுன்றதை பற்றி
இன்னொரு பகுதியில் நாங்கள் போடுவோம். ஏன்னு சொன்னால் இதில் நிறைய அந்த அந்த டேக்ஸ் எதுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் என்பது வந்து நான் உங்களுக்கு சொல்லுவோம். இந்த இந்த கட்டமைப்பை இயக்குவதற்காக அந்த டேக்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணல. அந்த அந்த டேக்ஸ் அந்த அந்த வரியை வந்து யார் கையாள போகிறார்கள் என்பது வந்து அந்த தலைமை நீங்கள் வந்து தேர்வு செய்ய போகிற தலைமையுடைய கைகளில் தான் இந்த வரி கொடுக்கப்படும். அந்த வரியை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்றதை வந்து நாங்கள் இன்னொரு பகுதியில் நாங்கள் போடுவோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு செய்யுங்க. ஸோ அந்த வரியை கட்டினதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு குடிமகனாக நீங்கள் வருவீங்க. அந்த தமிழீழத்துடைய ஒரு குடிமகன் என்கின்ற ஒரு அங்கீகாரத்துக்கு வருவீங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே தமிழீழத்தை அங்கீகரித்தால் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டேரா தேவைப்படுது. உண்மையாகவே சும்மா வாயில் மட்டும் நாங்கள் வந்து தமிழீழத்தை அங்கீகரிக்கிறோம்னு சொல்கிறத விட தமிழீழத்தை உண்மையாகவே அங்கீகரிக்கிறவர்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த வரியை செலுத்துவாங்க. சில பேர் நினைக்கலாம் ஒரு $30 நாங்கள் எதுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி. 30,000 மாவீரர்கள் வந்து தங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து இன்றைக்கி கை இல்லாமல் கால் இல்லாமல் வந்து எங்களுடைய நாட்டில் என்ன பாடுபடுறார்கள்ன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ ஒரு நாடு எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த நாட்டை விரும்பக்கூடியவர்கள், அந்த நாடு மலரணும் நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய பங்களிப்பை செய்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து மலரும். இல்லைன்னு சொன்னால் சும்மா வாயால் மட்டும் எங்களுக்கு தமிழீழம் வேணும் என்று சொல்வதனால தமிழீழத்தை நாங்கள் எடுக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் நன்றாக மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அரசியல் ஈழத்தில் மாறி இருக்குது. இன்றைக்கி சில தமிழர்கள் கூட நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் வந்து அனுரா திசாநாயக்கா வந்துட்டார், எங்களுக்கு இனிமேல் சொர்க்கம்தான், எங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி தரப்போகிறார், எங்களுடைய உரிமைகளை எல்லாத்தையும் பெற்று தரப்போகிறார்னு சொல்லி சில பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெகு விரைவில் தெரியும் அவர் யார்ன்றது. ஸோ அதனால் அதை நம்பி நாங்கள் வந்து தமிழீழத்தை எடுக்காமல் நாங்கள் இருக்கக்கூடாது. தமிழீழத்துக்காக பாடுபடாமல் இருக்கக்கூடாது. தமிழீழத்தை நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் கைவிடக்கூடாது. என்றைக்குமே அந்த தமிழீழ நினைப்பு எங்களுக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னால் தமிழீழம்தான் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை கொண்டு வரும். இந்த சிங்கள அரசியல் கட்சிகள் வந்து எங்களுக்கு எந்த காலகட்டத்திலேயும் ஒரு தீர்வை தராது. அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீங்கள். ஸோ அதனால் இந்த கட்டமைப்புக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிங்க. இந்த கட்டமைப்பு உங்களுடைய கட்டமைப்பு. இது வந்து நீங்கள் தான் இந்த கட்டமைப்பை நடத்த போகிறீங்க. மக்கள் தான் இந்த கட்டமைப்பை நடத்த போகிறீங்க. மக்கள் தான் இந்த கட்டமைப்பை வந்து கொண்டு நடத்த போகிறீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்பில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஸோ அதனால் இதை மாதிரியான ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த கட்டமைப்பை பற்றி இவ்வளவு தான் நான் சொல்கிறது இருக்குது. இந்த கட்டமைப்பில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவை. அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த பிகம் அ சிட்டிசன் அந்த பட்டன் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து அந்த வெப்சைட்டில் இன்னொரு விஷயம் போட்டிருக்கும். 3 உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய அமைப்புகள் வெளிநாடுகளில் உருவாகுது. இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு மறைமுகமான ஒரு சர்வாதிகார அமைப்பாகத்தான் இருக்குதே ஒழிய ஒரு மக்கள் மயமாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இல்லை. அதாவது வந்து தமிழீழத்தை தலைமை தாங்கக்கூடிய தமிழீழத்துக்கு தலைவராகக்கூடிய அல்லது ஈழத்தமிழர்களுக்கு தலைவராகக்கூடிய உரிமை என்பது வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லா ஈழத்தமிழர்களுக்கும் இருக்குது. அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த உரிமை வந்து எந்த ஒரு அமைப்பும் வழங்குறதில்லை. அவர்களே ஒரு அமைப்பு உருவாக்கி அவர்களே காலம் பூராக தலைமை தாங்கி கொண்டே இருப்பார்கள். மக்களை எந்த வகையிலையும் அவர்கள் வந்து உள்வாங்குவதே இல்லை. இதுதான் இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை உடைத்தறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது முழுக்க மக்கள் மயமாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை தலைமை தாங்கக்கூடியவர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த கட்டமைப்பில் வந்து ஒரு 3 உரிமைகள் வழங்கப்படும். அந்த உரிமைகள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கட்டமைப்பில் உங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படும் முதலாவது. 2வது வந்து அந்த கட்டமைப்புக்கான தலைமைக்கு நீங்கள் வந்து அந்த தலைமையில் நீங்கள் போட்டி போடுறதுக்கான உரிமை 2வது.
மூன்றாவது நாங்கள் ஒரு பீப்புள்ஸ் செனட் என்ற மக்கள் சபை அப்படின்னு சொல்லி ஒன்றும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த மக்கள் சபை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சுக்கலாம், அதை தலைமை கேட்டு நடந்து கொள்ளணும். ஓகே, தலைமையை வந்து ஒரு மறைமுகமாக மக்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த பீப்புள்ஸ் செனட். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பிறகு நாங்கள் கதைப்போம். இப்போதைக்கு இவ்வளவு தான். ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், இதை பற்றி நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், அந்த வெப்சைட் மூலமாகவே கான்டாக்ட் என்ற அதை அழுத்தி நீங்கள் வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், அல்லது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் அதை பார்த்துட்டு இந்த கட்டமைப்பை பற்றி ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க, அதை நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.